இல்லாதவர்களுக்கு வாக்கு இருக்கும், உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இருக்காது என வாக்குப்பதிவு குளறுபடி குறித்து சட்டமன்ற உறுப்பினர் செல்வபிறந்தகை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வேலூர் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் செல்வபிறந்தகை தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்காத பிடிமாக இருந்தால் தவறில்லை என்று அதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்து பேசினார். மேலும் நடிகர் அஜய்குமாரின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அனைவரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், இதுதான் ஆரம்பத்திலிருந்து நாங்களும் சொல்லி வருவதாகவும், நடந்ததற்கு யார் காரணம் என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உயிரில்லாதவர்களுக்கு வாக்கு இருக்கும், உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இருக்காது என்று வாக்குப்பதிவில் நடக்கும் குளறுபடிகள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். முன்னதாக கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வபிறந்தகை ஆகியோர் தாமதமாக வந்ததாக கிராம இளைஞர்கள் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்துக்கு தனி ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாருமே பொறுப்புன்னு சொல்லிட்டு நடிகர் அஜித்குமார் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி. நாங்கள் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம், இது எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும். இனி வரும் காலங்களில் இப்படி நடக்கக்கூடாது. நடந்ததுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். யார் இதற்கு காரணம், ஏன் நடந்தது, விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. நீதிமன்றத்துடைய அவுட்கம் வந்த பிறகு நம்ம இதை பேசணும். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையில் நீக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நடிகர் வையாபுரி, இரட்டை இலை சின்னம் எங்கு இருக்கிறதோ அவர்களுக்காக தான் பிரச்சாரம் செய்வோம் என்று கூறினார். ஜெயலலிதா தனது திருமணத்திற்கு 2 குத்துவிளக்கு கொடுத்ததாகவும், தற்போது வரைக்கும் தனது வீட்டில் வெளிச்சம் வீசி வருவதாக நிகழ்ச்சி தெரிவித்தார். மேலும் இரட்டை இலைக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்வேன் என உறுதிபட தெரிவித்தார். கரூர் நிகழ்விற்கு வருத்தம் தான் தெரிவிக்க முடியும், விளக்கம் தரும் தகுதி தனக்கு கிடையாது என்றும் கரூர் கூட்டு நெரிசல் குறித்து கருத்து கூறினார். அது அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா நான் அரசியல்ல இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போறேன், ஓட்டு கேட்டு போறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் எப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக 2 குத்து விளக்கு பரிசா கொடுத்தாங்க, அது என் வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்கா இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன ஒரே விஷயம்தான் இன்னைக்கும் சொல்றேன், எப்பவும் சொல்வேன். ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு கேட்டு போவேன். இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை, இதுக்கப்புறமும் மாற போறதில்லை. அம்மா, புரட்சி தலைவர், இந்த மாதிரிதான் என்னுடைய கொள்கை. ஜாதி மத அரசியலை கடந்து நாட்டின் பிரதமர் செயல்பட வேண்டும் என்று எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த எம்பி துரை வைகோ, தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, யாரும் அவர்களை தாக்கவில்லை என்று கூறினார். மேலும் ஜாதி மதம் அரசியல் எல்லைகளை கடந்து பிரதமர் செயல்படவும் பேசவும் வேண்டும் என தெரிவித்தார். இந்தியாவில் இருக்க மிகவும் பின்தங்கிய மாநிலங்களை சார்ந்தவர்கள் அவங்க இங்க வராங்க, குழப்புக்காண்டி இங்க வர்றாங்க. அவங்க உழைக்கிறாங்க, அவங்களுடைய பங்களிப்பு நம்ம மறுக்க முடியாது. இங்க வட மாநில தொழிலாளர்கள் இன்னைக்கு எல்லா துறையிலும் நம்ம தமிழ்நாட்டில் பங்காற்றுறாங்க. அதுல நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் யாரும் இங்க துன்புறுத்துறது கிடையாது. அவங்க வர்றாங்க. இன்னைக்கு பொறுத்து அங்க பீகார்ல வேலை கிடைக்கல, அவங்களுக்கு பீகார்ல வேலை கிடைக்காதனால இங்க வர்றாங்க. இங்க பொறுத்தவரைக்கும் நம்ம பயன்படுத்துறோம், நம்மளும் பயன்படுத்துறோம், நம்மளால அவங்களும் பயன் அடைகிறாங்க. இப்படி சூழலில் தமிழ்நாட்டில் அவங்க துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்றது ஒரு தவறான ஒரு இது. அதுவுமே நம்முடைய இன்னைக்கு எப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத வச்சு நம்ம நாடே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாதி மத அரசியல் எல்லைகளை கடந்து நம்ம நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் செயல்படணும். தமிழகத்தில் திமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூரில் நேற்று அவரது சிலைக்கு பாஜக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெரிய கோவிலுக்கு வெளியே உள்ள ராஜராஜ சோழன் சிலையை கோயிலுக்கு உள்ளே வைப்பது குறித்து தலைவர்களிடம் ஆலோசித்து அதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வோம் என தெரிவித்தார். திமுக ஆட்சி முடிய இன்னும் 140 நாட்கள் தான் உள்ளன. இதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று கூறினார். இன்னும் நாள் எத்தனை நாள் இருக்கு? கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 140 நாள் இருக்கு. இந்த 140 நாளுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்தால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, நமது ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான நமது தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம் வரும். அப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வரும். வேளாங்கண்ணி விடுதியில் கணவர், மனைவி, கணவரின் நண்பர் என 3 தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் விருப்பாச்சிபுரம் பாதிரிபுரத்தைச் சேர்ந்தவர் கலியபெருமாள். இவர் தனது மனைவி மற்றும் நண்பர் லோகநாதன் ஆகியோருடன் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி வேளாங்கண்ணி சென்றுள்ளார். அங்கு பேராலயத்திற்கு சொந்தமான புதிய விடுதியில் அறை எடுத்து தங்கிய நிலையில் நேற்று கலியபெருமாள் தூக்கிட்ட நிலையிலும் லோகநாதன், விஜயகுமாரி ஆகிய இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. புகாரின் பேரில் அங்கு வந்த வேளாங்கண்ணி காவல்நிலைய போலீசார் அங்கிருந்த கடிதத்தை கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விஜயகுமாரி, லோகநாதன் இடையே தவறான உறவு இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் வேளாங்கண்ணி போலீசார் மூவரின் இறப்புக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.